வணக்கம் நண்பர்களே. துரைமுருகன் கதை முடிந்தது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்கள் வரப்போகின்றன என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. குறிப்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாற்றப்படுவாரா, கனிமொழிக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படுமா, மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகள் கட்சிக்குள்ளும் வெளியேவும் அதிகமுகமாக கேட்கப்படுகின்றாங்க. இதற்கான விடை விரைவிலே கிடைக்கும் என்றார் திமுகவினர்கள். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எதிர்பார்த்த தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து தோல்விக்கான காரணங்களை ஆராய 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அமைச்சிருந்தார். அந்த குழுக்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிர்வாகிகள் கருத்தை சேகரித்தாங்க. அதே போல பொதுமக்கள் மற்றும் கட்சியினரின் கருத்துக்களை பெறுவதற்காக இணையதளம் மூலமாகவும் கருத்துக்கள் பெறப்பட்டன. தற்போது அந்த அறிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கைக்கு சென்றிருக்கிறதா சொல்லப்படுது. இதையடுத்து கட்சி அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் வரலாம் என்ற தகவலும் பரவ தொடங்கியிருக்கு. குறிப்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகனை மாற்றிவிட்டு புதிய நபரை நியமிக்கலாம் என்ற பேச்சு அதிகமாக பேசப்படுது. திமுகவை பொறுத்தவரை தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோரே கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளாக கருதப்படுறாங்க. இதில் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகளை பொதுக்குழுவே தேர்வு செய்கிறது. இந்த நிலையில் தற்போதைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக புதிய நபரை நியமிக்கப் போவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சில வட்டாரங்களில் ஆர் ராசாவின் பெயரும் பேசப்படுது. ஆனால் இது குறித்து திமுக தலைமைக்கு நெருக்கமான வட்டாரங்களில் விசாரிக்கும் போது உடனடி மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு குறைவாகவே இருப்பதா சொல்லப்படுது. காரணம், துரைமுருகன் இன்னும் கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் கூட வழக்கம் போல் அறிவாலயத்திற்கு வந்து தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியதோட கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கார். அவரது உடல்நிலை குறித்து சில தகவல்கள் வெளியான நிலையில் தன்னை பற்றிய சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்களை பற்றிய முடிவுகளை மு.க.ஸ்டாலின் அவசரமாக எடுப்பதில்லை என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. எனவே பொதுச் செயலாளர் மாற்றம் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்த முடியாது என சொல்லப்படுது. இதேபோல கனிமொழிக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் கடந்த சில நாட்களாக பரவி வருது. ஆனால் இந்த தகவலுக்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காரணம், செயல் தலைவர் என்ற பதவி திமுகவில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழ்நிலையில் மட்டுமே உருவாக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதற்காக மு.க.ஸ்டாலின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். தற்போது தலைவர் மு.க.ஸ்டாலின் முழுமையாக கட்சி மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட்டு வரும் நிலையில் செயல் தலைவர் பதவியை மீண்டும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கட்சிக்குள் கருத்து நிலவுவதாக சொல்லப்படுது. மேலும் அதே நேரத்தில் தேர்தல் தோல்விக்கான கள ஆய்வு அறிக்கையில் பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சில மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றும் மக்களுடன் தொடர்பு குறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால் மாவட்ட செயலாளர் பதவிகளில் மாற்றம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் கட்சிக்குள்ள நிலவுது. மேலும் தற்போது உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் உருவாக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. எனினும் இந்த விவகாரங்கள் குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படலை. கள ஆய்வு குழுவின் அறிக்கைகளை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே மு.க.ஸ்டாலின் முக்கிய முடிவுகளை எடுப்பார் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்கள் வருமா அல்லது சில நிர்வாக மாற்றங்களோடு மட்டுமே முடிவு எடுக்கப்படுமா என்ற கேள்வி வரும் வாரங்களில் தான் பதில் கிடைக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் தற்போது கூறுகின்றாங்க.